உங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டில பிசினஸ் எக்ஸ்போ ஒன்று போட்டிருந்தாங்க. சரி போயிட்டு சும்மா விசிட் பண்ணிட்டு வரலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அடிக்கடி தப்பிச்சுனே மூஞ்ச கட்டாம கண்டிப்பா ஒரு நாள் மாட்டோம் இருங்க. அதான் அம்மா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி ஆடு ஒன்று குட்டி போட்டிருக்கடா. ஆனா குட்டி வந்து நிக்க மாட்டேங்குது வாசிக்கிறமா அப்படின்னாங்க. சரி வண்டி எடுத்து உடனே கிளம்பிட்டேன். மோஸ்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குட்டிங்க பிறந்தது ஏன் நீங்க கஷ்டப்படும் அந்த மாதிரி தான் நானும் நினைச்சுக்கிட்டேன். ஆனா இது அப்படி இல்ல மக்களே. இது பிறவிலே அப்படிதான் போல. எங்க அம்மா உடனே அழுவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி எங்க வீட்டுல இது வரைக்கும் பிறந்ததே கிடையாது. இது வரைக்கும் அப்படி அவங்க பார்த்ததும் இல்லாதனாலதான் உடனே நான் ரெகுலரா பாக்குற டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். ஏன்டா சம்பந்தம் இல்லாம டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சா சந்தோஷம் தாங்களா இருக்கும். அந்த ஒரு நட்பாசை தான். ஆனா அவர் வந்து சொன்னது என்ன தெரியுமா? பிறவிலே இந்த மாதிரி பிறந்தது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தான் பார்த்து வச்சுக்கணும். இப்ப அடிபட்டு இருந்தா எதனா சரி பண்ணலாம் கட்டு கட்டி. ஆனா பிறக்கும் போதே அப்படி பிறந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வீடியோ நான் எடுக்கும் போது எங்க அம்மாக்கு தெரியும் யூடியூப்ல போடுவான்ட்டு. அவங்க உங்ககிட்ட கேட்க சொல்றாங்க. உங்களை தான் சொல்றாங்க மக்களே. அது என்னன்னு கேளு. எதனால இது மாதிரி ஆச்சு? சப்போஸ் யாருக்காவது தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சரி பண்ண முடியும்னா சரிங்களா? இப்பயும் ஒரு ஆசை தான் நடந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு. அவனால நடக்க முடியலனாலும் பரவாயில்ல. நான் அவனை பயங்கரமா வளர்த்து காட்டுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனை நம்ம எப்படி ரெடி பண்றான்ட்டு நீங்களும் பாருங்க.